டிராபிக் சிக்னல் பார்த்திருப்பீங்க. அதுல 3 கலர் இருக்கும். ரெட், கிரீன், yellow. சோ இங்க இருக்கிற இந்த 8 பாயிண்ட்ஸையும் டிராபிக் சிக்னலோட கனெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? இங்க 8 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இதை இப்ப நாம 3ஆ ஸ்ப்ளிட் பண்ண போறோம். A பான், B பான், G பான், H பான், இந்த 4 பானையும் ஃபிளாங்க் பான்னு சொல்லுவோம். F பானை டேஞ்சர் பான்னு சொல்லுவோம். சோ இங்க CDE இந்த 3 பானையும் சென்டர் பான்னு சொல்லுவோம். இது எப்படி டிராபிக் சிக்னலோட கனெக்ட் ஆகுது? ஒவ்வொரு பாயிண்ட்ஸை எப்படி மூவ் பண்ணலாங்கிறத வச்சு நாம டிராபிக் சிக்னலோட கனெக்ட் பண்ண போறோம். டிராபிக் சிக்னல்ல கிரீன் விழுந்தா போகலாம். இந்த 3 பானும் சென்டர் பானா இருக்கிறதுனால சோ இந்த பானை 1 ஸ்டெப் ப்ளே பண்றதுக்கு பதிலா 2 ஸ்டெப் அதோட மேக்ஸிமம் மூவ ப்ளே பண்றது பெட்டரா இருக்கும். சோ அதனால சென்டர் பாயிண்ட்ஸை கிரீன் சிக்னலோட கனெக்ட் பண்றோம். அடுத்து yellow. இந்த 4 ஃபிளாங்க் பாயிண்ட்ஸுக்கு டபுள் ஸ்டெப் ப்ளே பண்றதை விட ஒரு ஓப்பனிங்ல சிங்கிள் ஸ்டெப் ப்ளே பண்றது பெஸ்டா இருக்கும். ஏன்னா இங்க டபுள் ஸ்டெப் ப்ளே பண்ணும்போது வீக் ஸ்கொயர் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். அதுவே சிங்கிள் ஸ்டெப் ப்ளே பண்ணா ஆப்பனண்டோட பீசஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கொயருக்கு வராம தடுக்க முடியும். அதனால இந்த 4 பாயிண்ட்ஸையும் yellow சிக்னலோட கனெக்ட் பண்றோம். கடைசியா F பான். சோ இதை தான் நாம ரெட் சிக்னலோட கனெக்ட் பண்றோம். ஏன்னா ரெட் விழுந்தா போகக்கூடாது. இந்த பானை ஓப்பனிங் விளையாடும் போது 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப் எதுவுமே பண்ணாம கேஸ்லிங் பண்ணி கிங்க சேஃப் ஆனதுக்கு அப்புறம் F பானான இந்த டேஞ்சர் பானை மூவ் பண்ணா பெட்டரா இருக்கும். சோ அதனால இந்த F பானை தேவைப்படாம மூவ் பண்ணக்கூடாது. இப்படி 8 பானையும் 3ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். சோ அதனால எந்த பானுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படிங்கறத பொறுத்து அந்த பானை மூவ் பண்ண போறோம். ஃபிளாங்க் பாயிண்ட்ஸை 2 ஸ்டெப்புக்கு பதிலா 1 ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். சென்டர் பாயிண்ட்ஸை 1 ஸ்டெப்புக்கு பதிலா 2 ஸ்டெப் மூவ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். F பான் டேஞ்சர் பானை தேவையில்லாம மூவ் பண்ணாமலே இருக்கலாம்.